இதுதான் நம்ம தமிழில் அடிப்புல் மேய்வது, நுனிப்புல் மேய்வது கேள்விப்பட்டிருப்போம். அடிப்புல் மேய்வது கேள்விப்பட்டிருக்கோமா? அதான் பாருங்கள், அடிப்புல் மேய்வது என்னென்னு பாருங்க. சிரவணஹிச்சா, என் கூட பார்த்துட்டே வாங்க அப்படியே. சிரவணஹிச்சா, சிரவணம், கிரகணம், தாரணம், ஊகாபோகத்தில் 2, தர்க்கம் நிதர்க்கம், அர்த்த ஞானம், தத்துவ ஞானம். என்ன சுவாமி ஒன்றுமே புரியல அப்படிங்கிறல தமிழில் சொல்கிறேன் உங்களுக்காக ஒரு முறை பாருங்கள். இதே மாதிரி 8 உணர்வோடு உரிமம் பெறுவதற்கு நாம் என்ன 8 போடணும்? கேள்வி அவா, கேட்டல், கவனித்தல், நிறுத்துதல், இயல்பாய்வு, இயற்பகை ஆய்வு, புரிதல், உணர்தல் அப்படின்னு 8 படிநிலைகளில் இந்த பூமியில் ஒரு விந்தாகப்பட்டது உண்டாக வேண்டும் என்றால் 7 படிநிலைகளை கடந்து 8வது நிலையிலே உண்டாகுகிறது அப்படின்னு சைவம் சொல்கிறது இல்லையா? அதுபோல நாம் ஒரே ஒரு செய்தியை உள்வாங்க வேண்டும் என்றால், உணர வேண்டும் என்றால், அந்த செய்தியாகப்பட்டது நம்ம காதுக்குள்ளே போய் கடைசியாக என்ன பண்ணோம்? 8வது நிலையிலே உணர்கின்றோம்.